அனைவருக்கும் வணக்கம். வீடியோவை பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஒன்றும் கேட்கல, சில பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுறதுல எது குற்றம் குறை இருந்தாலும் சொல்லுங்க. நான் அதை கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்றேன், மாத்திக்கிறேன். குழந்தை வளர்ப்பு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னன்னா, குழந்தைங்களை 2 குழந்தை இருந்தாலும் சரி, 3 குழந்தை இருந்தாலும் சரி, எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி, இந்த குழந்தைங்க தான் நம்ம லைஃப், இந்த குழந்தைங்க தான் நம்ம உலகம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருங்க. நம்மளை விட குழந்தை வளர்க்கறதுல வேற யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ப்போம். ஒரே விஷயம் தான் எனக்கு சொன்னது. அடுத்த நெக்ஸ்ட் இன்னொருத்தி, இந்த குழந்தைங்களை நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, அப்பா கூட அனுப்பிச்சு விட்டுறோம். ஸ்கூலுக்கு அனுப்புறதுனாலும் சரி, டியூஷன் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றதுனாலும் சரி, பிள்ளைங்களை ஒரு ஷாப்பிங் கூட்டு போறதுனாலும் சரி, என்ன பண்றோம்? டாடி கூட போயிட்டு வா, அப்பா கூட போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறோம். அதை செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. அப்பா கூட அனுப்பிச்சுடாதீங்க. அப்பாமார்களே என் மேல கோவப்படக்கூடாது. ஏன்னா, நாம லேடிஸ் கூட்டிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பே வேற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய அரவணைச்சு நம்ம கூட்டிட்டு வந்துருவோம். இது எத்தனை வயசு வரைக்கும் அப்பா கூட அனுப்ப வேண்டாம், நீங்களே பாருங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு டீனேஜ் வரையிலும். அந்த ஏன் எப்படின்னா, இப்போ என் குழந்தைங்களோட பிள்ளைங்க, என் பேத்தி ஒரு அழுகுறாங்க பிள்ளைங்க, அல்லது அது ஏதோ இந்த பக்கம் புரண்டு படுத்துட்டு கை உள்ள விட்டுட்டு ஏதோ சம்திங் பண்றாங்கன்னா, நான் கேட்பேன், என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொல்ற பதில், என்ன பெருசா பண்ணிட்டேன், அது குழந்தை விழுந்துருச்சு, என்ன பண்ண. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஆன்சரே அவங்கள்ட்ட இருந்து வராது. ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, ஏன் இப்படி பண்ண நம்மள்ட்ட கொஸ்டின், நம்ம பிள்ளைங்களோ அல்லது நம்ம ஹஸ்பண்டோ நம்மகிட்ட கேட்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அச்சோ நான் யோசிக்கலையே, சாரி, அச்சோ அப்படின்னு அந்த பிள்ளையை வேகமா தட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்ப்போம். அது ஜென்ஸ்ட்டு அவ்வளவா இருக்காது. அதுக்காக ஜென்ஸு தகப்பனார்கள் என்னை தப்பா நினைக்க கூடாது. ஆனா உங்களுக்கே தெரியும், நம்ம ஒய்ஃப் மாதிரி நம்மளால பார்க்க முடியாதுங்கிறது உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். 99% ஆண்கள் நல்லா பார்த்துக்குவாங்கன்னாலும் அந்த 1% இருக்கு இல்லையா, அந்த 1%த்துக்காக தான் நான் இப்ப பேசுறேன். அந்த ஒரு டீனேஜுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த பிள்ளைங்களுக்கே புரியும். அந்த டீனேஜ் ஸ்டார்டிங்ல புரியும். அது சில விஷயங்கள்லாம் புரிய வந்துடும். நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்பாவை கையை பிடிச்சு கூப்பிட்டு, அப்பா பாய் நான் போயிட்டு வரேன்ட்டு போகும். அப்ப அவங்களுக்கு புரியிற வயசுல நம்ம அவங்க அப்பாவோட அனுப்பிச்சு விடலாம். அவங்களுக்கு அந்த டீனேஜ் வரை ஸ்டார்ட் ஆகுற முன்னாடி வரைக்கும் நாமளே அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வளர்த்த விதத்திலையும் நான் வளர்ந்த விதத்திலையும் நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எதுக்காக இதை நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா, எப்படி சொல்றது, ரொம்ப வேண்டியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பிள்ளைங்க இருந்துச்சான். 3 பேரையும் நீச்சல் சொல்லி கொடுக்க கூட்டிட்டு போனாராம் அவங்க அப்பா. கூட்டிட்டு போனதுல 3 பேரையும் நீச்சல் கத்து கொடுத்துட்டு இருந்துட்டு 2 பிள்ளைங்களோட மட்டும் வெளியே போயிட்டு இருந்திருக்காரு. அதுல மூத்தது அக்கா. அப்ப அந்த அக்கா சொன்னாங்கன்னா, அப்பா தம்பியை காணோம்ப்பான்னு கேட்டாங்களாம். அப்ப தம்பியை காணோம்ப்பா அப்படின்னு கேட்டோன்னே, அப்பா ஆமா தம்பி எங்க. அப்புறம் 2வது பையன் நான் சொன்னானா, அப்பா தம்பியை கிணத்துக்குள்ள போட்டீங்கப்பா. அப்புறம் வேகமா ஓடி தேடுனா, அந்த பையன் கிணத்துக்குள்ள முட்டி மோதி, ஒரு 5 வயசு 4 வயசு பையன் தானா, முட்டி மோதி 2, 3 தடவை முங்கி எந்திரிச்ச தருவாயில அப்பா போய் குதிச்சு, அப்பா காலை அந்த பையன் பற்றிக்கிட்டாராம். அப்புறமா பிடிச்சி தூக்கிட்டு அந்த பிள்ளையை காப்பாத்துனதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது. இது நான் சொல்றது பொய்யான கதையில, இது நான் உண்மையான விஷயத்த தான் நான் சொல்றேன். எப்பொழுதுமே நான் உண்மையான விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அலங்கரித்தோ ஜோடித்தோ நான் ஒருபோதும் பேச மாட்டேன். மேடை பேச்சினாலும் சரி, வீட்டிலேயே பேசினாலும் சரி, அலங்கார பேச்சு என்னிடம் இருக்கவே இருக்காது. உண்மையை உள்ளபடி அப்படியே பேசிடுவேன். அதனால என் மேல நிறைய பேருக்கு கோபம் வரும். கோபம் வந்தாலும் பரவாயில்ல, என்னால மாத்திக்கவே முடியல. என்னன்னு தெரியல, நடந்ததை மட்டும்தான் பேசுவேன். இது நடக்கும் அப்படின்னு நினைச்சு யோகிச்சும் பேசுவேன். பட் அலங்கரித்து ஜோடித்து எனக்கு பேசவே தெரியாது. நான் அந்த சொன்ன விஷயம் உண்மை. இதை வச்சுதான் சொல்றேன். ஆண்கள்கிட்ட குழந்தைங்களை அனுப்புறது தகப்பனார் கூட தான் அனுப்புறோம். பட் இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா, நம்ம மேக்சிமம் நீங்களே கூட
குழந்தை 5 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை ஸ்கூல்ல கொண்டு போய் விட நீங்க சல்லுன்னு போயிட்டு வந்துடுறீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதுக்கடுத்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட தானே அனுப்புறேன், இது என்ன தப்பு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நம்ம குழந்தைங்களுக்காக நாம பண்றதுதான் ரைட். ஏன்னா நம்ம வண்டிக்கு பின்னாடி 2 வீலர் பின்னாடி உட்காந்தா நம்ம வீட்டுக்கார் வேகமா மெல்லங்க 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 சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு அது சொல்ல தெரியாது. என்ஜாய் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போகும். நாம போன மெல்ல மெல்ல அந்த வண்டி வருது சைடு, பின்னாடி யாரும் நினைக்காத சைடு அப்படி சொல்லிட்டே போகும். அப்படிங்கிறதுனால நாமளே நம்ம கூட்டிட்டு போவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து எவ்வளவு அவசரம்னாலும் 100% எவ்வளவு அர்ஜென்ட் எவ்வளவு அவசரம்னாலும் தாய் மாமா கூட அனுப்புனா, அண்ணன் கூட அனுப்புனா, தம்பி கூட அனுப்புனா, சித்தப்பா கூட அனுப்புனா, இன்னும் எவ்வளவு அவசரம்னாலும் நீங்க தான் கூட்டிட்டு வரணும். நாம எப்படின்னா நம்ம குழந்தைங்களை அப்படி பேம்பர் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வருவோம். அதாவது நம்ம கடமைய முழு முயற்சியோட நம்ம கடமைய என்ன சொல்றது அப்படியே பின்னி பிணைஞ்சு நம்ம அந்த ஒரு செயலை செய்வோம். அண்ணன்கிட்டயோ நம்ம சுற்றத்தார்கிட்டயோ கொடுத்து அனுப்பணும்னா, பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டோம்னா அவங்க கடமைக்கேன்னு செய்வாங்க. கடமையை செய்வது வேறு, கடமைக்கேன்னு செய்யறது வேறு. அப்போ நம்ம கடமையை இறுக்கமா பற்றி கொண்டு நமக்கான உலகம் இதுதான் அப்படின்னு நம்ம செய்யறதும். தங்கச்சி சொல்லிட்டா, அம்மா அக்கா சொல்லிட்டா, சித்தி சொல்லிருச்சு, என்ன செய்ய அத்தை சொல்லிட்டாங்க. இப்படி கொண்டு போய் விடுறதுக்கும் நாம விடுறதுக்கும் நம்ம குழந்தைங்களை பாதுகாப்பா கூட்டு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. இத நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம குழந்தைங்களை ரொம்ப சிறப்பா வளர்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்கள்ட்ட இன்னும் நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் போடணும். என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் பார்ப்பீங்கிறத. என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோடான கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு இன்னொரு வீடியோல சந்திப்போம். வணக்கம்.